காசி இந்த படத்தில் விக்ரம் நடிச்சிருப்பா ஹீரோவா. ஆனால் அவருடைய நடிப்பு நம்மளெல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கிற நடிப்பு மாதிரி இருக்கும். இது அவளுடைய தங்கச்சி, ரொம்ப பாசமான தங்கை. ஒரு காதலி ஒருத்தி இருப்பா. அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. நம்ம ஹீரோவுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஆனால் தெரு தெருவாக பாடி அதில் வர காசில் தான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் அண்ணங்காரன் வந்து சரியான குடிகாரன். இவன் சம்பாதிக்கிற காசு பூரா அவன் பறிச்சுட்டு போகிறதான் அவனுடைய வேலையாகவே இருக்கும். உங்கள் அப்பா வந்து வாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பார். ஆனால் அவர் வந்து நம்ம ஹீரோவை விக்ரம் சாரை வந்து ரொம்ப திட்டவும், நீ எதுக்கும் லாய்க்கில்லை அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே தான் இருப்பார். அவருக்கு வேறு வேலையே இல்லை. தங்கையும் காதலையும் என்ன செய்கிறா, குளிக்கிறக்கா ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதே ஊரை சேர்ந்த ஒரு பெரிய வீடு பணக்காரவர் வந்து என்ன செய்கிறான், எங்கள் மாதிரி வீட்டில் வேலை இருக்குது, 2 பேரும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். கடைசியில் அவள் காதலி மட்டும் ஏதோ ஒரு வேலையாக வராமல் காசி, அதோட விக்ரமுடைய தங்கச்சி அந்த வீட்டுக்கு போவா. அந்த பணக்கார வீட்டு ஆள் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவான். தப்பாகவும் நடந்துக்கிடுவான். அந்த மன உளைச்சலில் வந்து சாகுற முடிவுக்கு வந்துடுவா. இதை எப்படியோ நம்ம காசிக்கு தெரிஞ்சு போயிடும், அதோட விக்ரமுக்கு தெரிஞ்சு போயிடும். அவனை அடித்து ஊரை விட்டு விரட்டிடுறதான் இந்த கதையே. ஆனால் நல்ல திரைக்கதை. விக்ரமுடைய நடிப்பு வார்த்தையில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நடிப்பாக இருக்கும். இதுதான் காசி திரைப்படத்தோட சுருக்கமான கதை விளக்கம்.